குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 3/9/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:04க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 7:59 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:50 வரை மகம், பின்பு பூரம். நாமயோகம் இன்று இரவு 8:01 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 7:59 வரை நாகவம், பின்பு இரவு 8:54 வரை கிமுஸ்துக்கினம், பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 1:50 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:50 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மகர ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் காலை வெள்ளி கேடய சப்பரத்திலும் மாலை கஜமுக சூரசம்ஹாரம். இன்றைய நாளுக்கான வழிபாடு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய எல்லா பிரச்சனைகளும் தீரும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? ஓவியம் வரைவதற்கு நல்ல நாள், புதிய கருவிகளை பழகுவதற்கு சிறந்த நாள், மருந்து செய்வதற்கு உகந்த நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் இரவு 8:53 முதல் 10:37 வரை மேஷ லக்னம். இரவு 10:38 முதல் 12:39 வரை ரிஷப லக்னம். காலை 12:40 முதல் 2:51 வரை மிதுன லக்னம். 2:52 முதல் 4:59 வரை கடக லக்னம். காலை 5 மணி முதல் 7:05 வரை சிம்ம லக்னம். காலை 7:06 முதல் 9:05 வரை கன்னி லக்னம். 9:06 முதல் 11:11 வரை துலாம் லக்னம். 11:12 முதல் 1:22 வரை விருச்சக லக்னம். 1:23 முதல் 3:29 வரை தனுசு லக்னம். மாலை 3:30 முதல் 5:24 வரை மகர லக்னம். 5:25 முதல் இரவு 7:07 வரை கும்ப லக்னம். 7:08 முதல் 8:48 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகன். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. அந்தந்த நாளை ஆளக்கூடிய கிரகத்தினுடைய காயத்ரி மந்திரங்களை உச்சரிப்பதால் அந்த கிரகம் உங்களுக்கு மிக வலுவானதாகவும் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாகவும் இருக்கும். ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். இந்த ஸ்லோகங்களை நீங்கள் உச்சரிப்பதால் வீடு, மனை, நிலம் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். அதிலும் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அல்லது செவ்வாய் ஓரையிலும் நீங்கள் இந்த ஸ்லோகங்களை உச்சரிப்பதால்
அந்த செவ்வாய் பகவானுக்குண்டான அதிபதியான ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 18ஆம் நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசியின் அதிபதியும் அவரே. ஆக இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் இளைய சகோதர ஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்கிறார். பணவரவு சம்பந்தமான விஷயங்கள், அதை சார்ந்த எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். கிரகங்கள் எப்படி இருக்கிறார்களோ அதற்கேற்றபடிதான் உங்களுடைய செயல்கள், நடவடிக்கை, எண்ணம், பேச்சு, சிந்தனை எல்லாமே அமையும். வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாகும். மேஷராசி அன்பர்களே, ராசிநாதனான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால், 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர ஸ்தானம். செவ்வாய் பகவான் என்பவர் சகோதர காரகன். மற்றவர்களிடத்தில் நீங்கள் அமைதியாக நடந்து கொள்ளுங்கள். பொறுமை, நிதானம் தேவை. இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு கூர்ந்து பேசுவது, அன்பாக நடந்து கொள்வது விசேஷம். உடனிருப்பவர்களால் சில அலைச்சல்கள் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். காரணம் காரியமே இல்லாமல் திட்டமிட்ட வேலைகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அலைக்கழிப்பு இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கூட சில நேரம் தாமதமாக கூட நடக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒவ்வொரு நடவடிக்கையையும் நீங்கள் கவனமாக சிந்தித்து எடுங்கள். மாணவர்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள் சில மகிழ்வை உண்டு பண்ணும். வருங்காலத்திற்குண்டான சில விஷயங்கள், அதை சார்ந்த சில திட்டங்களை மேற்கொள்வீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவு வேண்டி சில விஷயங்களுக்காகவும் காத்திருப்பீர்கள். அவர்களுடைய ஒப்புதல் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். இணையம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை திருப்தியை தரும். வேலைக்காக வெளியூர் செல்பவர்கள், வியாபாரத்திற்காக வெளிநாடுகளுக்கோ அல்லது கடல் கடந்து செல்பவர்களுக்கு ஆதாயம் என்பது உண்டாகும். உடல் நலம் நன்றாக இருக்கும். சீராக இருப்பீர்கள். நல்ல பேச்சுக்கள் உங்களுக்கு துணையாகவே இருக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்களுடைய வழியில் சில உதவிகள் கிடைக்கக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு பங்குதாரர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதையும் நீங்கள் ஒரு நிமிடமாவது சிந்தித்து முடிவெடுங்கள். அவசரம் வேண்டாம். கூடுமான வரையில் அக்கம் பக்கம் நபர்கள் இடத்தில் அனுசரித்து செல்வதே நல்லது. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது சீராகவே அமையும். ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் குரு பகவான். உங்களுடைய பேச்சுக்கள் பெரிய அளவிலேயே இருக்கும். எதையும் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். பேச்சிலேயே கௌரவம் இருக்கும். நல்ல மதிப்பு கொடுக்கும்படியாகத்தான் உங்களுடைய வார்த்தைகள் அமையும். அரசியல் மற்றும் அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்கிற துணிவோடு செயல்படுவீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈர்ப்பு, ஈடுபாடு உண்டாகும். வியாபாரத்தினுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ள அதிக முயற்சி செய்வீர்கள். அனுகூலமான நாளாகவே இருக்கும். கடன் தொடர்பாக இருந்த எண்ணங்கள் சற்று தனியும். கடனை குறைப்பதற்கான சில வேலையில் ஈடுபடுவீர்கள். பல முறையை நீங்கள் முயற்சித்த நடக்காத வேலைகள் கூட இந்த நாள் நடக்கலாம். முயற்சி திருவினையாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் மிக நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய இந்த கிரக ஓரைகள் உங்களுக்கு நன்மையை மட்டுமே ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ பாலகணபதி, விநாயகர் வழிபாடு மிக நல்லது. கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் நீங்க. அதிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிலேயே அவரோடு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவானும் சஞ்சாரிக்கிறார். ஆகவே மேஷராசி அன்பர்களே, அதிலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சில மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சிந்தனைகள் பலமாக இருக்கும். பணம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். எதை எப்படி சமாளிப்பது என்கிற புரிதல் உங்களுக்கு குறைவாகலாம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வியாபாரத்திற்காக வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு ஆனந்தம் உண்டாக்கும். நல்லதொரு பலம் பெருக்கும். பண வரவுக்குண்டான சூழ்நிலைகளை அலசி ஆராய்வீர்கள். எந்த இடத்தில் எதை செய்தால் நன்மைகள் பிறக்கும் என்கிற புரிதல் உங்களுக்குள் ஏற்படலாம். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, பிறரால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திர பகவானோடு சஞ்சரிக்கிறார். அவரோடு புதன் பகவானும் இருக்கிறார் சிம்மத்தில். ஆகவே கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக எனும் மந்திரத்தை உச்சரிக்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மற்றவர்களுடைய ஆதரவு பெருகும். பொறுமையாக இருப்பீர்கள். கோப உணர்வுகள் நீங்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் உதவிகள் பெருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 18ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு மிக உகந்த நாளும் கூட. அதே போல உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரிவரதராஜ சுவாமி பெருமாளுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நெய் தீபங்கள் ஏற்றலாம். மறிக்கொழுந்து மாலை சாற்றலாம். அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இளநீர், அதிலும் பெண் தெய்வத்திற்கு, உங்களுடைய குல தெய்வத்திற்கு இளநீர் வைத்து படைப்பது விசேஷம். ரிஷபராசி அன்பர்களே, வாக்குஸ்தானம் சிறப்பாகவே இருக்கும். நடக்காத வேலைகளை கூட உங்களுடைய வார்த்தையின் மூலமாகவும் பேச்சு மூலமாகவும் நடக்காத சில வேலைகளை கூட உங்களுடைய வாக்கின் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. வெளியூர் பயணங்களினால் அலைச்சல் இருக்கும். இருந்தாலுமே போகக்கூடிய வேலையின் மூலம் ஏதாவது ஒரு வகையில் பயன் கிடைக்கும். ஆனந்தமாக அற்புதமாக இருப்பீர்கள். மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அரசாங்கம் சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள், சில மன அழுத்தங்கள் தீரும். பழைய கடந்த கால பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். மகிழ்வான விஷயங்களையும் அவ்வப்போது நிறைவேற்றிக் கொண்டே இருப்பீர்கள். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு, வேளாண்மை விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் புதியதொரு ஆர்வம் இருக்கும். புதிய வகை உணவுகளை ருசிக்க முன்னெடுப்பீர்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன மகிழ்வை தரும். மன அழுத்தங்கள், மன இறுக்கங்களை நிவர்த்தி செய்ய இறை வழிபாடு மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பார்வதி பரமேஸ்வரனை வழிபட சமூகத்தில் நல்ல நிலைக்கு வருவீர்கள். எண்ணியது நிறைவேற்றக்கூடும். மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக சிறப்பாக இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறரிடத்தில் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். அவ்வப்போது சில நேரம் நன்றாக இருக்கக்கூடிய மனம் சில நேரம் உங்களுக்கு வீணாகலாம். என்ன ஓட்டங்களை கட்டுப்படுத்துவது அவசியம். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனமில்லாத தன்மைகள் இருக்கும். சந்திர பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக இருப்பதால் அவரே சிம்மத்தில் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கூடுமான வரையில் கால்நடைகள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். கடந்த கால சில விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கலாம். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் 2 தீபங்கள் ஏற்றி ஆறுமுக பெருமானை வழிபடுங்கள். செயல்களில் ஆர்வம் இருக்கும். இடத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவமாக நடந்து கொள்வீர்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் விஷயங்கள் தொடர்பாக நல்ல சிந்தனை மேலோங்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 18ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் தான் சஞ்சரிக்கிறார். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர பாவகம், கம்யூனிகேஷன் சார்ந்த இடத்தில். 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் சிம்மத்தில், சிம்மராசியின் அதிபதியான சூரிய பகவானும் 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்றனர். எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்கள் அமையும். வித்தியாசமான முயற்சிகள் கைகூடும். எண்ணிய விஷயங்களை நீண்ட காலமாக உங்கள் மனதில் இருந்த விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் ஆதரவு மேம்படும். உங்களுடைய உழைப்புக்கு முயற்சிக்கு தகுந்தாற் போல்தான் நல்ல நல்ல மாற்றங்கள் பிறக்கும். தலைமை அதிகாரிகளிடத்தில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். வீட்டில் தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதலும் அந்யோன்யமும் மகிழ்ச்சியும் வெளிப்படும். சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி பணிகளுக்கு மிக ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். அவர்களுடைய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அவர்களுடைய வருங்கால விஷயங்கள், எதிர்கால சிந்தனைகள் இவையெல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளை ஒரு நல்ல நிலையில் உயர்த்தி பார்ப்பதில் மட்டும் உங்களுக்கு கவனம் அதிகமாகவே காணப்படும். குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றி பெருமை கொள்வீர்கள். எதிலும் தன்னம்பிக்கையோடு நல்ல முயற்சியோடு இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, வித்தியாசமான அணுகுமுறை காரணமாக எதிர்பார்ப்புகள், ஆசைகள் கைகூடி வரும். மன மகிழ்ச்சி, அன்பு நிறைந்த நாளாகவே அமையும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கலாம். எடுத்த காரியத்தை இடைவிடாது முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எந்த ஒரு சாதாரணமான விஷயத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து செல்வீர்கள். எதிர்பார்ப்புகள் மூலம் உங்களுக்கு இன்பங்கள் நிறைவேறும். ஆசைகள் அதிகரிக்கும். மனதில் நிம்மதி, சந்தோஷம், உடலில் உற்சாகம் அனைத்தும் உங்களுக்கு சீராகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறம். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களே, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த நாள் நல்லது. செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகப்பெருமானை வழிபட கடன் தீரும். அதிலும் செவ்வாய் பகவானுக்கான ஓரையில் பணத்தை நீங்கள் சிறிய தொகையாவது கொடுக்கும் பொழுது சீக்கிரமாகவே கடன் தீர்வதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக்கும். ஆசைகள் கைகூடி வரும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களே, மனதில் இருந்த நீண்ட நாளாக செய்ய வேண்டிய வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். அலுவலக வேலைகளில் ஆர்வங்கள் பிறக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நினைவுத்திறன் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமகா. இந்த ஸ்லோகங்களை தினந்தோறும் சொல்லி வந்தாலே எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். எதை சாதிக்க நினைக்கிறீர்களோ அந்த வேலைகள் உங்களுக்கு கைகூடி வரும். மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், பிறரிடத்தில் சொல்ல முடியாத வேதனைகள் நீங்கும். ஆகவே திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மன நிறைவாக, மன அமைதியாக இருப்பதற்கு தியானம் தினந்தோறும் செய்து வர அற்புதமான பலன்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசைகள் கைகூடும், மனதில் எண்ணிய காரியங்கள் நடக்கும், எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான வருமானம் கிடைக்கும், அணுகுமுறை உங்களுக்கு சீராக இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் அதிபதி சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 18ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேலையில் இருந்து வந்த சின்ன சின்ன தடைகளை அறிந்து கொண்டு அந்த தடைகளை உடைத்தெறிவதற்குண்டான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். முயற்சி திருவினையாக்கும். உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமைய இறை வழிபாடுதான் மிக முக்கியம். உங்களுடைய ராசியின் அதிபதியான சந்திர பகவான் 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவானோடு சஞ்சரிக்கின்றனர். வெகு சீக்கிரமாக எந்தெந்த வேலைகளை செய்தால் நடக்கும் என்கிற நிலையை புரிந்து கொள்வீர்கள். நுட்பங்களை ஆராயக்கூடியவர்கள் நீங்கள். சிறு தூர பயணங்களினால் மாற்றங்கள் வரலாம். எதிர்கால தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்குண்டான விஷயங்கள், சிந்தனைகள் அதிகரிக்கும். வளர்ந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். வேலை வாய்ப்பாகட்டும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மனதில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். உத்தியோக வேலைகளில் இருப்பவர்கள் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உயர்வு நிறைந்த நாளாகத்தான் அமையும். அலுவலக வேலைகளில் மதிப்பு மரியாதை உயரும். உங்களோடு வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பிறருக்கு தெரியாததை நீங்கள் தெரிவிப்பீர்கள். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் பிடிவாத போக்கும் இருக்கும். அந்த பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்ளுங்கள். பிரதானமாக கோப உணர்வுகள் கூடாது. எல்லோரிடத்திலும் அனுசரித்துதான் போக வேண்டும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு மற்றும் உணவகம் வைத்து நடத்துபவர்கள், உணவு உற்பத்தி சார்ந்த துறைகளில் பயணிப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய பேரும் மதிப்பும் உயரும். கருத்துக்கு தகுந்தாற் போல் நல் வரவேற்பு கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, அல்லும் பகலும் அயராது உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் கைகூடும். மன அழகு சிறப்பாகவே இருக்கும். எதையும் நேர்த்தியாக செய்து காட்டுவீர்கள். மன அமைதி உண்டாகும். வாழ்க்கையினுடைய நிலையில் உச்சத்தை தொட வேண்டும் என்கிற ஆசையில் பயணிப்பீர்கள். பொருளாதார விஷயத்தில், பணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். பிறரிடத்தில் தலை வணங்காமல் பிறரிடத்தில் தலை நிமிர்ந்து வாழ அதற்கேற்ற முயற்சிகளை அதிகம் செய்ய முற்படுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு சிறப்பு. உங்களுடைய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தாமதங்கள் என்ன, தடைகள் என்ன என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். புரிதல் என்பது உண்டாகும். வேலையை மிக இயல்பாக செய்வதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். பூசம் நட்சத்திரம்
1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களை எதையும் நேர்மையாக நியாயமாக செய்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள். இடமாற்றங்கள் விரும்பியபடி இருக்கும். தொழிலை இடமாற்றம் வேண்டும் அல்லது வியாபாரம், சொந்த தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். புதியதொரு வேலையாட்களை நியமிப்பீர்கள். வாழ்க்கை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு மிகச் சிறந்தது. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் தினம்தோறும் 108 முறை உச்சரித்து வந்தாலே ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகமானது உங்கள் தலைமுறையை காக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். வேகம் இருக்கும். நினைத்ததை நினைத்தபடியாக நடத்தி காட்டுவீர்கள். ராசிக்கு 2ஆம் வீடு சூரிய பகவான் தான் அந்த வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். உங்களுடைய அமைப்பின்படி புதன் பகவான் வாக்கு வருமான ஸ்தானத்திலேயே 3ஆம் வீட்டு அதிபதி. ஆகவே ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் துலங்கும். நல்லதொரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். ஆதாக்கியம் உண்டு. இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 18ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சரிக்கின்றனர். ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்கர நிலையில். சிம்மராசி அன்பர்களே, வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் கேது பகவான், சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றனர். அதாவது 3ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே குடும்பம், வாக்கு, தனம், கல்வி இதை சார்ந்த வீட்டிலேயே சுக்கிர பகவான் இருக்கிறார். 3 முதல் 4:30 வரையிலான ராகுகால நேரம் என்பது 3 முதல் 4 மணி வரை சுக்கிர பகவானுக்கான ஹோரை. அந்த நேரத்தில் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு செய்யுங்கள். சிம்ம வாகினி, சிம்ம ரூபினி, சிங்காசனத்தின் தேவி, ஒப்பற்ற திருமகளாக, கலைமகளாக, அலைமகளாக திகழக்கூடிய அம்பிகையை நீங்கள் இந்த ராகுகால நேரம் சுக்கிர பகவானுக்கான ஹோரையில் வழிபாடு செய்யும் பொழுது அதற்கு ஏற்றபடி பலன்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இறை வழிபாடு மட்டுமே உங்களை உயர்த்தும். நல்ல எண்ணங்கள், நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திடும். உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். மனதில் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் படிப்படியாக குறையும். வீண் சங்கடங்கள் மறையும். மன நிம்மதியாக உணர்வீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு படிப்படியாக உயர்ந்து வரும். நீங்கள் இருந்த சூழ்நிலைகள் மாறி முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும். உடல் தோற்றப்பொலிவு பற்றிய எண்ணங்கள் உண்டாகும். சமூகம் சம்பந்தமான விஷயங்களில் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். கோப உணர்வுகள் கூடாது. கணவன் மனைவி இருவருமே அனுசரித்து செல்லுங்கள். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. உங்களுடைய நண்பர்களை பற்றிய புரிதல்கள் இருக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர முயற்சி செய்வீர்கள். செவ்வாய் பகவான் பூமி காரகன். அவரே உங்களுக்கு ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் வீடு, மனை, நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே கேத்து பகவானும் 3ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவானும் 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்றனர். தேவையில்லாத விஷயங்கள் மறையும், வீண் விரயங்கள் அகலம். பிரயோஜனப்படும்படியாக சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஆக்கம் நிறைந்த நாளாக அமையும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே மனக்குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். எந்தவிதமான பாதையோ எந்தவிதமான வலியோ இல்லாமல் உங்களுடைய மனம் சீராகவே இருக்கும். வலி வேதனைகள் மறையக்கூடிய அமைப்பும் உண்டு. மனக்குழப்பங்கள் படிப்படியாக குறைவதால் எண்ணிய வேலைகளை நடத்த முயற்சி செய்வீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். எதிலும் அவசரம் கூடாது. விவேகமான குணம் தேவை. பிறர் உங்களை எப்படி நடத்துகிறார்களோ அதை விட மற்றவர்களிடத்தில் நீங்கள் அன்பு காட்ட வேண்டும். பொறுமையாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். செயல்படக்கூடிய விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 18ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே கேத்து பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், 6ஆம் வீடு ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 7ஆம் வீடு ராகு பகவான், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், தசமஸ்தானத்தில் 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் கன்னிராசி என்பர்களை செய்யக்கூடிய தொழில் ரீதியாக சில கவனம் நிறைந்த வேலைகள் தேவை. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள் நீங்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு சிந்தனை மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் எதையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய நல்ல குணம் படைத்தவர்கள் கன்னிராசி அன்பர்கள். பொறுமை இருக்கும். அதே நேரத்தில் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போலத்தான் உங்களுடைய செயல்கள் அமையும். விட்டு கொடுக்கும் வரையில் விட்டு கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். எதிர்பாராத வகையில் சில தன வரவுகள் உண்டாகும். மனதளவில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படும். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்திற்கு பொருளாதார நிலையை உயர்த்துவதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வெளியிடங்களில் செல்பவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். வேலையில் சரியாக திட்டமிட்டிருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இழுபறியாக காலதாமதமாக கூட நடக்கும். அலுவலக வேலைகளில் தலைமை அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதையும் அனுசரித்து நடத்துங்கள். அனுகூலம் நிறைந்த நாளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் பிறரிடத்தில் கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. பணம் சார்ந்த பொருளாதார விஷயங்களில் செலவுகள் செய்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பது போல உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்கினாலே சகல பிரச்சனைகள் தீரும். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்குவது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். கூடுமான வரையில் முன்னேற்றங்கள் தான் பிறக்கும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். எதிலும் அவசரம் கூடாது. வண்டி வாகன பயண நேரங்களில் நிதான போக்கு தேவை. அனுகூலம் நிறைந்த நாளாக அமைய இறை பிரார்த்தனை நல்லது. தலைமை அதிகாரிகளிடத்தில் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். வீண் பேச்சுக்கள் விவாதங்கள் கூடாது. மற்றவரை பற்றி எதையும் பேச வேண்டாம். இந்த நாள் அனுகூலமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறையை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 18ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு 5ஆம் வீடான பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் 6ஆம் வீடு ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் அஷ்டம குரு. பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். துலாம் ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான். அயன சயன போகஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். உங்களுடைய ராசிக்கான அமைப்பின்படி பார்க்கும்போது எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஏற்றமிகு நாளாகவும் தொடங்கக்கூடிய நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையும். இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள். செவ்வாய்க்கிழமை தினம் குலதெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள். எண்ணிய காரியங்களை திருப்திகரமாக முடிப்பீர்கள். நீண்ட நாளாக இருந்த பிரார்த்தனைகள் கைகூடி வரும். எண்ணியது நடக்கும். அலுவலக விஷயங்களில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையும் சிறப்பாக திருப்திகரமாக அமையும். உங்களுக்கு எதிராக பேசியவர்கள் கூட விலகி போகலாம். உங்களை பற்றி புரியாமல் தவறுதலாக நினைத்தவர்கள் கூட உங்களுடைய நல்ல குணத்தையும் நல்ல மதிப்பை மரியாதையை அதிகமாக கொடுக்கக்கூடிய நிலை உண்டாகும். மனதில் அமைதி சந்தோஷம் உண்டாகும். இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கல்வி கலை ஞானம் அறிவு ஆரோக்கியம் அன்பு ஆனந்தம் தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய நேர்மைக்கு தகுந்த பரிசு கிடைக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை நல்ல விதமாக கூர்ந்து கவனிப்பீர்கள். வங்கி சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். உங்களுடைய உண்மையான விஷயங்கள் மற்றவர்களால் பாராட்டப்படும். வெகுவாக புகழக்கூடிய நிலையும் ஏற்படும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் வெகுவாக அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் கையில் பணவரவுக்கு குறை இருக்காது. சேமிக்க வேண்டும் என்கிற ஆசைகள் எண்ணங்கள் இருக்கும். அதிகமான கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். முயற்சிகள் நிறைந்த நாளாக அமையும். தம்பதியர்களிடையே பிரிவினை வாதங்கள் நீங்கி ஒற்றுமை குணம் உண்டாக்கும். உங்கள் துணைவர் வெளியூர்களிலோ வெளிநாடுகளிலோ இருந்தால் அவருடைய ஆதரவான பேச்சுக்களும் சரி, அவருடைய நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு பேர் ஆதரவாகவும் அவர் உங்களுக்கு அருகில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு உண்டாகும். வாணிபத்தில் இருப்பவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கான நற்பெயர்கள் பெறுவீர்கள். பலரும் அறியாத ஒரு தருணத்தில் இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கள் எல்லோரையும் அறிய வைக்கும். ஆனந்தம் மகிழ்ச்சியும் உடல் நலம் சீராக சிறப்பாகவே அமையும். துலாம் ராசி அன்பர்களே, சமூகத்தில் நல்ல இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழும். முக்கியஸ்தர்களுடைய பேச்சுவார்த்தை அமையும். அரசியல் மற்றும் அரசாங்க துறை சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான் புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. முதலீடுகள் மேம்படும். லட்சியங்கள் நிறைவேறும். பங்கு சந்தையின் மூலமாக லாபம் பெறுவீர்கள். அக்கம் பக்கம் நபர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறந்தது. ஆதரவான நாளாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு நன்மையை உருவாக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் முதலீடுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்லதொரு மேன்மையாக வருவீர்கள். பொருளாதார முன்னேற்றங்கள் பிறக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. உங்களுக்கான ஆலோசனைகள் அதிகரிக்கும். முயற்சிகள் நிறைந்ததாகும். சேமிப்பு உண்டாகும். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 18ஆம் நாள். கோச்சாரத்தின் அமைப்புப்படி பார்க்கும்போது தலைமை அதிகாரிகள் இந்த நாள் உங்களுடைய செயலுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு ஆதரவினை கொடுப்பார்கள். வேலையில் உங்களுக்கு ஈடுபாடு ஈர்ப்பு ஏற்படும். நடக்காததை கூட நடத்தி காட்ட வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். விருச்சிகராசி அன்பர்களே, குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் அதிகரிக்கும். எதையும் மேம்போக்காகவே பார்ப்பீர்கள். பிறரிடத்தில் குறை இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாமல் அனுசரித்து போகக்கூடிய போக்கு உங்களிடம் உண்டு. ஆகவே நல்ல பண்பும் குணமும் அதிகரிக்கும். நல்ல பெயர் எடுப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். ஆனந்தம் நிறைந்த நாளாகும். கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்கு மேம்படும். குடும்ப நபர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். புரிதல் உண்டாகும். நல்ல ஆதரவு நிறைந்த நாளாகும். நன்மைகள் அதிகம் விளையும் நாளாகவும் அமைகிறது. விருச்சிகராசி அன்பர்களே, தெய்வ வழிபாட்டின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் உடை தெரிய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஸ்ரீ பழனி ஆண்டவர் தண்டாயுதபனை சுவாமியை வழிபட்டால் மென்மேலும் சகல செல்வங்கள் பெருகும். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த இடம் ஸ்ரீ பழனி. ஆக பழனி ஆண்டவரை தரிசனம் செய்தாலே போதும், நினைத்தாலே போதும், நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாகும். எதையும் மேம்போக்காக இல்லாமல் ஒவ்வொரு வேலையினுடைய தன்மையை உணர்ந்து செய்வீர்கள். அசதிகள் மறையும். மனச்சோர்வுகள் விலகும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அறிமுகம் ஏற்படும். ஆனந்தமாக இருப்பீர்கள். தடை தாமதங்கள் உடையும். நன்மைகள் விளையும் நாள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு நல்லது. புரிதல்கள் மேம்படும். ஆதரவுகள் அதிகமாக இருக்கும்.
குடும்பத்தை தாங்கி பிடிப்பதில் நீங்கள் முக்கியஸ்தர்களாக இருப்பீர்கள். எதையும் தைரியமாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். இந்த நாள் எல்லாம் வல்ல ஈசன் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. தனுசு ராசி அன்பர்களே, செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 18ஆம் நாள் ராசிக்கு 3ஆம் வீட்டிலேயே சனீஸ்வர பகவான் வக்கர நிலையில் இருக்கிறார். தாய் வழி உறவுகளிடம் ஒற்றுமை ஏற்படும். கடந்த கால சில பிரச்சனைகளுக்கு மாற்று வழிகளை யோசிப்பீர்கள். முன்னேற்றத்திற்குண்டான வழிமுறைகளை கையாளுவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும்படியாக உங்களுடைய நடவடிக்கை அமையும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் எழலாம். மௌனமாகவும் அமைதியாக இருப்பதே நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி செய்பவர்கள் யாரிடத்தில் எப்படிப்பட்டவர்களிடத்தில் கடன் வாங்குகிறீர்கள் என்பதை புரிதல் வேண்டும். அவசரத்திற்காக கை நீட்டி பணம் பெற்றுக்கொண்டு மீண்டும் திருப்பி கொடுப்பதில் சங்கடங்கள் வரலாம். இழுபறிகள் இருக்கும். கால தாமதங்கள் உண்டாகும். வாங்கிய நபர்களிடத்தில் உங்களுக்கு வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஆகவே தனுசு ராசி அன்பர்களே, ஒவ்வொரு செயலினுடைய நிலையை புரிந்து கொண்டு நடங்கள். புதுவிதமான தேடல்கள் இருக்கும். பொருளாதார வளர்ச்சி குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்வீர்கள். சிரமம் அகலும் நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாகவே உண்டு. ராசியினுடைய 4ஆம் வீடு சுகஸ்தானம். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு விதமான பெரிய விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவானும் விரையாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில். தம்பதிகளுக்கிடையே சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனக்கசப்புகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீர் குடிப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் வீடு சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். தனுசு ராசி அன்பர்களே, மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகும். தாய் தந்தையருடனான பேச்சுவார்த்தைகள் சீராகும். விரும்பியதை வாங்கிக் கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. ஓரளவாவது கையில் பணப்புழக்கங்கள் இருக்கும். கவலை வேண்டாம். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆசை பெற்று இந்த நாளுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து பிறகு வேலையில் செய்யுங்கள். நிச்சயம் வேலை கிடைக்கும். வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி, பாலகணபதி வழிபாடு. 108 விநாயக பெருமானுடைய அஷ்டோத்திரங்களை உச்சரிக்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த ஸ்லோகத்தை உச்சரித்தால் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே சித்திக்கும். மனதில் ஒற்றுமை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே இருந்த சங்கடங்கள் மறைவதற்கான வழி கிடைக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் மன நிறைவு உண்டாகும்.
பெற்றோர்களிடத்தில், தாய் வழி உறவுகளிடத்தில் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் காலதாமதங்கள் இல்லாமல் கைகூடி வரும். சில பிரச்சனைகளுக்கு மாற்று வழிமுறைகளை ஆராய்வீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், நிச்சயம் நல்லது. உங்களுக்கான ஆலோசனைகள் கிடைக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். தெய்வீக செயல்கள் ஓரளவிற்கு நன்மையை தரும். பெரிய பெரிய விஷயங்களை நீங்களாகவே புரிந்து கொள்வீர்கள். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும். புதுவிதமான எண்ணங்கள் மேம்படும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதுவிதமான எண்ணங்கள் மேலோங்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி புதிய முக்கியமான விஷயங்கள் செய்ய முற்படுவீர்கள். உங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். ஓரளவாவது மன நிம்மதி உண்டாக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 18ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீடு குடும்ப பாவக ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலை ராசி அதிபதியே இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். மிக மிக கவனமாகவும் பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள். எதையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். பிறர் அவசரப்படுத்தினாலும் சில காரியத்தை பொறுமையாகத்தான் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்காக சில வேலைகளை செய்துவிட்டு பிறகு அவஸ்தைப்பட வேண்டாம். அதிகமாக தண்ணீர் குடிப்பதால் மன சஞ்சலங்கள் அகலும். தேவையான விஷயங்களுக்காக மட்டுமே உங்களுடைய பேச்சுக்களை வைத்துக் கொள்ளுங்கள். வீண் அனாவசிய பேச்சுக்கள் கூடாது. ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையையும் கவனமாக ஆராய்ந்து பேசுதல் வேண்டும். மற்றவர்களிடத்தில் கோபப்படுவதை தவிர்த்து விடுங்கள். புதிய முயற்சிகளுக்கு பலன் ஏற்படாது. அலுவலக காரியங்களில், அரசாங்க துறைகளில் உங்களுக்கு கால தாமதமாகத்தான் இருக்கும். புதியதொரு வேலை வாய்ப்புக்காக வெளியே செல்பவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். வண்டி வாகன பயண நேரங்களில் எப்பொழுதும் உங்களுடைய காப்பீடு சார்ந்த பொருட்களை கையில் வைத்திருப்பது, வாகன உரிமத்தை கையில் வைத்திருப்பது நல்லது. சில நேரம் நீங்கள் சாலை விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் போக்குவரத்து துறை இடத்தில் அபராதம் செலுத்த வேண்டிய சூழல் ஏற்படும். வண்டி வாகனங்களை பராமரித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டினுடைய பராமரிப்பு பணிக்காக சில செலவுகள் ஆகலாம். அல்லது வாகனத்தினுடைய பயன்பாட்டினுடைய தேவை அதிகரிக்கும். ஏதாவது ஒரு வகையில் வீண் செலவுகள் உண்டாகும். மனம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். அசதிகள் இருக்கும். சுறுசுறுப்பு என்பது இருக்காது. விரக்தியான ஒரு மனநிலையில் தான் இருப்பீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் மிக மிக பொறுமையான ஒரு நிலையை கடைபிடிப்பீர்கள். சுறுசுறுப்பற்ற தன்மை இருக்கும். ஈடுபாடு என்பது காணப்படாது. படிப்பை ஒதுக்குவீர்கள். வேடிக்கை, கேளிக்கை, விளையாட்டு சார்ந்த விஷயங்களிலும் நாட்டம் இருக்காது. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்பதே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலேயே சூரிய பகவானும் அதோடு சந்திர பகவானும் அவரோடு புதன் பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. கவனமாக செயல்படுங்கள். இறை வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல நிலைக்கு வருவதற்கான சூழல்கள் ஏற்படும்.
திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆகவே சந்திராஷ்டமம். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு செய்யலாம். அதிலும் பிறை சூடிய சக்தி வழிபாடு காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என பிறை சூடிய சக்தி வழிபாடு உங்களுக்கு சாத்வீகத்தை கொடுக்கும். கோபங்கள் இல்லாமல் நிதானமாக இருப்பீர்கள். மேன்மையான நிலை வருவதற்கு சற்று நேரமாகும், காலதாமதமாகும், பொறுமை தேவை. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். எதையும் சாதிக்கக்கூடிய துணிவு உண்டாகும். கவலைகள் மறையும். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். சற்று சில நேரங்களில் மனதில் விரக்தி உண்டாகும். கவனமாக செயல்படுங்கள். இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை உண்டாக்கும். இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் விளையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 18ஆம் நாள். ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானும், 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசிக்கு 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம், ராசியினுடைய 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, எதையும் மிக சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். அலுவலகத்தில் இருந்த சில பிரச்சனைகளை நீங்களே தீர்ப்பீர்கள். நல்ல ஞானம், அறிவு, கூர்மை, திறமை வெளிப்படும். பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் பெருமைக்குரியவர்களாக போற்றக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பீர்கள். சாதிக்கக்கூடிய திறன் வலுக்கும். வீட்டில் சுப மங்கள விசேஷங்களில் நாட்டம் பிறக்கும். சுப காரிய எண்ணங்கள் கைகூடும். நம்பிக்கை நிறைந்த நாளாகும். எதையும் மிக சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே, தம்பதிகளுக்கிடையே நல்லதொரு புரிதலும் நெருக்கம் உண்டாகும். எதையும் மிகச் சரியாக செய்து முடிக்கக்கூடிய திறன் உண்டாகும். வியாபாரத்தினுடைய போக்கை கண்காணித்துக் கொண்டே வருவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். தெய்வ வழிபாட்டின் மூலம் மன நிம்மதி கிடைக்கும். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக முருகப்பெருமானை வழிபாடு செய்வதே நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் கடன் சார்ந்த சிறிய தொகையினை நீங்கள் செலுத்துவதால் சீக்கிரம் கடன் நிவர்த்தியாகும். ருணரோக விமோக்ஷனம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தினத்தில் உப்பில்லாமல் அருந்துவதால் எந்தவிதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் பேசுவதாக இருப்பின் நல்லதொரு முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. கந்தர் அனுபூதி பாடல்களை கேட்கலாம். வீட்டில் கந்த சஷ்டி ஒலிக்க விடலாம் அல்லது பாராயணம் செய்வது நல்லது. முருகப்பெருமான் சார்ந்த பக்தி பாடல்கள் மற்றும் ஸ்லோகங்களை உச்சரிப்பதால் மிக விசேஷம். உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை மேம்படும். நன்மைகள் நிறைந்த நாளாகும். எதையும் சாதிக்கக்கூடிய துணிவு உண்டாகும். மனதில் நிம்மதியும்
ஆத்ம சந்தோஷம் பிறக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ. சதயம் நட்சத்திரக்காரர்களே, 3 முதல் 4:30 வரையிலான ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யலாம். சுக்கிர பகவானுக்கான ஓரை அவை. அதில் நீங்கள் செய்யக்கூடிய சில பிரார்த்தனைகள் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். முன்னேற்றகரமான நாளாக அமையும். எடுத்த வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆசைகள் கைகூடும், எண்ணங்கள் ஈடேறும், மேன்மை நிறைந்த நாளாகும். முயற்சிகள் அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆவணி மாதம் 18ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 3ஆம் வீடு, கம்யூனிகேஷன் சார்ந்த இடம், முயற்சிக்குண்டான பாவகம், இளைய சகோதர ஸ்தானத்தில் ராசி அதிபதியான குரு பகவான் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 6ஆம் இடம் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இடம் என்பது சிம்ம ராசியில். களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். மீனராசி அன்பர்களே, அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். தலைமை பண்புகளை ஏற்று நடத்துவீர்கள். அரசாங்க வேலை காக்க முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாள். புதியதொரு வேலை காக்க முயற்சி செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வழிவகை உண்டு. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், நற்செய்திகள் நட்பு மூலமாக கிடைக்கும். எதிர்பார்த்த சில வேலைகள் கைகூடி வரும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வேலையில் இருந்த இடர்பாடுகள் தீரும். உங்களை தவிர்த்தவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய செயல்கள் முன்னுரிமை கொடுக்கப்படும். உறவுகள் இடத்தில் உங்களுக்கான பேரும் புகழும் அதிகரிக்கும். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் மேம்படும். அனுகூலம் நிறைந்த நாளாகும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்ல மன ஒற்றுமையும் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். ஆதரவு நிறைந்த நாள். உங்கள் துணைவர் வழியில் சில லாபங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வீட்டினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். புதியதொரு பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். வீட்டை அழகுபடுத்துவீர்கள், பராமரிப்பீர்கள். மீன் எப்படி தான் இருக்கக்கூடிய இடத்தை குளத்தில் சுத்தம் செய்து கொள்கிறதோ அதே போல மீனராசி அன்பர்களும் தாம் இருக்கும் இடத்தை அழகுபடுத்திக் கொள்வதிலும் சுத்தப்படுத்திக் கொள்வதில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வாழ்க்கையினுடைய தரம் உயரும். பொருளாதார நிலையில் வளர்ச்சி ஏற்படும். எதிர்பாராத சில பண வரவுக்கு வழிவகை உண்டு. மனதில் நினைத்த காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆனந்தம் நிறைந்த நாள். இந்த நாள் முன்னேற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன். அவரை 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார்.
பெரியவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் க்ஷேமங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நன்மைகள் விளையும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக அமையும். தெய்வத்தினுடைய இறை பிரார்த்தனை கை கொடுக்கும். சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள். அனுகூலம் நிறைந்த நாளாகும். நன்மைகள் விளையும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. லாபகரமான நாளாக அமையும். மகிழ்ச்சி நிறைந்தே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் மறையும். வர்த்தக துறைகளில் லாபம் மேற்கொள்வீர்கள். வாகன பழுதுகள் நீக்கி சரி செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த அதிர்ஷ்டம் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.